ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளையே கண்டு கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனைகளையுமே காணாத உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதிர்ஷ்டம் என்று சொல்கிறீர்கள், எனக்கு அதிர்ஷ்டமே அடிக்கவே இல்லையே. எப்பொழுது சாயி எனக்கான அதிர்ஷ்டம் அடிக்கும்? என் வாழ்க்கையிலும் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று கேட்டுக்கொண்டு இருந்த உனக்கு இந்த சாயாகிய நான் எல்லா வடிவத்திலும் உதவி செய்து உன்னை நல்லபடியாக நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுபோல உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல இடத்தில் அமர்த்தலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய கண்மணியே. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இந்த சாய் 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 என்று இந்த சாயையே நினைத்து கொண்டே இருப்பாய். இந்த சாய் மட்டும் என்ன, நீ எப்பொழுதெல்லாம் என்னை அழைக்கிறாயோ, நீ ஆபத்தென்று அழைத்தாலும் சரி, இல்லை என்னை பாசத்தோடு அழைத்தாலும் நிச்சயமாக இந்த சாய் உன் பக்கத்தில் ஓடி வந்து விடுவேன். உனக்கு தெரியுமா, நான் இப்பொழுதெல்லாம் உன்னை விட்டு ஒரு சொட்டு கூட நகர்வது கிடையாது. என்னுடைய பிள்ளை கூடவே தான் இருக்கிறேன் இப்பொழுது எல்லாம். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை தனிமையை உணர்கிறது. தனிமையில் இருக்கிறோமே, யாருமே இல்லையே என்ற தனிமையை பார்த்தாலே பயத்தோடு பார்க்கிறது. அதனால் தனிமையில் என்னுடைய பிள்ளையை விடக்கூடாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன். சிலரோ தனிமையை விரும்புவார்கள், சிலரோ தனிமையை வெறுப்பார்கள். நீ தனிமையை எப்பொழுதும் வெறுக்கிறாய். தனிமையில் இருந்தால் தேவையில்லாத யோசனைகள் வருகிறது என்று எப்பொழுதும் ஏதேதோ விஷயங்களை எல்லாம் நீ யோசித்துக் கொண்டு இருக்கிறோமே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயத்தோடு நீ தனிமையை வெறுக்கிறாய். அதனால் நான் ஒரு முடிவெடுத்து உன்னை தனிமையில் இனிமேல் ஒரு பொழுதும் விடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் உன்னுடனேயே இருந்து விடலாம், ஒரு பொழுதும் உன்னை தனியாக விடாமல் எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே என்னுடைய அரவணைப்பிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய தங்கமே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நீ திளைத்த சந்தோஷமான நாட்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் பொன்னான நாட்கள் எல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகிறது என்னுடைய தங்கமே. வாழ்வில் நீ யோசனை செய்தது அனைத்தும் போதும். அதாவது தேவையில்லாமல் யோசனை செய்து கொண்டே இருக்கிறாய் பார், அதெல்லாம் இனி போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ வேடிக்கை மட்டும் பார். தனிமையில் இருக்கிறோம் என்பதை இனி நீ ஒரு பொழுதும் யோசிக்க கூடாது. ஏன் தெரியுமா, இனி ஒரு பொழுதும் நான் உன்னை தனிமையில் விடமாட்டேன். நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஒவ்வொரு நாளும் இனிமேல் உணர்த்தி கொண்டேதான் இருப்பேன். காலம் முழுவதும் உன்னை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவள் நான். இந்த சாயாகிய நான் உன்னை எப்படி கரை சேர்க்க வேண்டும், எந்த இடத்தில் உன்னை அமர்த்தினால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது அனைத்தும் தெரிந்து ஒவ்வொன்றாக எல்லா வேலைகளையும் உனக்காக சரியாக செய்து கொண்டே இருக்கிறேன். சீக்கிரமாக பாரு என்னுடைய தங்கமே. உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வந்து உனக்கான தேவைகள் அனைத்தையும் செய்து கொடுத்து உன்னை எந்த அளவு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை தருகிறேன் என்பதை இனிமேல் நீ வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும். உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் மருந்தாக இனி நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு நாளுமே சரிதான், இன்பமான நாளாக மட்டும்தான் இருக்கும். கவலைகளோடு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு உன்னை கவலைப்படுத்தி கொண்டு இனிமேல் ஒரு நாள் கூட அது போலெல்லாம் இருக்காது. நீ யோசிப்பாய் தெரியுமா, மற்றவர்கள் எல்லாம் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக தேவைகளுக்கெல்லாம் எல்லா தேவைகளையும் வாங்கி கொண்டு குடும்பத்தையும் சந்தோஷமாக பார்த்து கொள்கிறார்கள். அதே நேரம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதையுமே அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் என்று நீ யோசிப்பாய் தானே. அந்த விஷயம் எல்லாம் இனி உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக போராட வேண்டும், அதற்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும்.
நீயும் உன் வாழ்க்கையில் புதிதான விஷயங்களை துவங்கு. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதெல்லாம் இனிமேல் நீ செய்ய துவங்கு. எதெல்லாம் உனக்கு பிடிக்குமோ, எதெல்லாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் என்னிடத்தில் இருந்து வாங்கிக்கொள். எதையுமே விட்டு விடாதே. எல்லாம் உனக்கு தாராளமாக கிடைக்கும். இதற்கு முன்பு செய்த அனைத்து விஷயங்களும் தோல்வியை கொடுத்தது என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடாதே. இது உனக்கு சாதனைகளை கொடுக்கும் நேரம். அதிர்ஷ்டமான விஷயங்களை அள்ளி கொடுக்கும் நேரம். இனிமேல் உன் வாழ்வில் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த சாயாகிய நான் நிறைந்து உனக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள், உனக்கான தேவைகள் எல்லாமே இனி என்னிடத்தில் இருந்து தாராளமாகவே கிடைக்கும். இந்த சாய் உன்னை படைத்த கடவுள். அதற்கு முன்பே உன்னுடைய அப்பா நான். உன்னுடைய அப்பா என்றுதான் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளைதானே. இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது தங்கமே. ஆசைகள் என்னவோ அதை நானே நிறைவேற்றுவேன். உரிமையோடு இந்த அப்பாவிடம் நீ சொல். நிச்சயமாக இந்த அப்பா உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் ஒவ்வொரு கடமைகளையும் நான் செய்து உன்னை வாழ வைத்து உனக்கான ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் உனக்கு தகுந்தது போலவும் உனக்கு பிடித்தது போலவும் அமைத்து அமைத்து தந்து உன்னை வாழ வைப்பேன். நிறைய ஆசைகள் உனக்கு இருக்கிறது. ஏதேதோ ஆசைகள் எல்லாமே இருக்கிறது. அதில் எது உனக்கு தேவை, எது உனக்கு தேவை இல்லை என்பதை பார்த்து பார்த்து நான் உனக்கு ஒவ்வொன்றாக செய்து கொடுப்பேன். சரியா? இனி நீ எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக இருங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பது வீண் தானே என்னுடைய தங்கமே. சந்தோஷமாக இருங்கள். அனைத்தையும் செய்து தர நான் இருக்கும் பொழுது யாருமே செய்து தர இல்லையே என்று யோசிப்பது தவறான ஒரு விஷயம். நானே உனக்கு துணை, நானே பாதுகாப்பாக இருக்கும் பொழுது என்னிடத்தில் இருந்து நீ தாராளமாக எதை வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எதையும் ஒரு பொழுதும் இந்த சாய் தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையை செழிக்க வைக்கிறேன். இனிமே நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சரியான நேரத்தில் எல்லாமே சரியாக நடக்கும். இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் காலதாமதம் ஆகாது. நான் செய்யும் விஷயத்தை சரியாக செய்துவிடுவேன். நீ பொறுத்திருந்தது அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் என்னுடைய தங்கமே. சீக்கிரமாக எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நான் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறேன். தைரியமாக இரு. இனி எல்லாம் உன்னுடைய பக்கமே. ஓம் சாய்ராம்.